சம்மர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு இந்த ஒரு வெப் சீரிஸ் தான் ஞாபகம் வரும். ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெப் சீரிஸ் அப்படின்னு கண்டிப்பா இதை நான் சொல்லுவேன். ஒரு சீசன்ல 23 எபிசோட் இருக்கும். இன்னைக்கு ஒரு 2 எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா விட மாட்டாங்க. ஒரு எபிசோடோட எண்டுல கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்விஸ்ட வச்சு அடுத்த எபிசோட் பார்த்தே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு நம்மள தள்ளிடுவாங்க. உண்மையிலேங்க ஒரு வேற மாதிரி வெப் சீரிஸ். சோ இன்னைக்கு ஒன் டேக் சினிமால நான் சொல்ல போற வெப் சீரிஸோட பேர் வந்து பிரிசன் பிரேக். இது ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. இந்த வெப் சீரிஸ்ல ஹீரோ வந்து ஜெயில்ல இருக்கிற இவங்க பிரதரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவரும் ஜெயிலுக்கு போறாரு. அங்க போய் இவரோட பிரதரை எப்படியாவது ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாருன்னு சொல்ல முடியாது, பிளானோட தான் வருவாரு. ஒரு எபிசோடும் ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பதட்டமா இருக்கும். எனக்கு இந்த வெப் சீரிஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 2-3 எபிசோடோட இன்னைக்கு நைட் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா எபிசோடோட எண்ட்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட வச்சிருவாங்க. அப்படியே ஒரு எபிசோடா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்க பிங் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிரிசன் பிரேக் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இத பாத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, ஒருவேளை பார்க்கல அப்படின்னா இன்னைக்கே இப்பவே போய் பாத்துருங்க. ஒருவேளை நீங்க பிரிசன் பிரேக் பாத்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஃபயரை விடுங்க.